தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற பிரார்த்தனை 10 அப்படிங்கிற பகுதியைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பகுதிக்கு சதாமுக்தி அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்குது. அதாவது முக்தி இன்பம் நீங்காமை அப்படிங்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடல் திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது. இறைவனிடம் உருகி பாடும் பக்தி பாடல்களாக இவை அமைந்திருக்கின்றது. அதாவது பிரார்த்தனை பாடல்களாக அமைந்திருக்கின்றது. ஆழ்ந்த பக்தியை இவை வெளிப்படுத்துகின்றன. இந்த பாடலின் சிறப்பு, அதாவது இந்த பதிகத்தின் சிறப்பு, இது அந்தாதி முறையில் அமைந்திருக்கின்றது. அந்தாதி என்றாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பாடலின் இறுதியில் வருகின்ற சொல் அடுத்த பாடலின் முதற் சொல்லாக அமைந்திருக்குது. அப்படியே முதல் பாடலின் முதல் சொல்லானது நிறைவு பாடலின் இறுதி சொல்லாக அமைந்து ஒரு அந்தாதி மாலையாக இது அமைந்திருக்குது. சரி, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். முதல் பாடல்: கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்து இருந்தேன். புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர்பின்னாள். உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடர் காண்பான். அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வங்கூற அடியேற்கே. பொருளை பார்க்கலாம். கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன். அதாவது உன்னுடைய அடியவர்களோடு அன்று நான் வீணாக கழித்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். உங்களுக்கு குழப்பம் ஏற்படும். ஏன் இப்படி அடியவர்களோடு அவர் செலவழித்த காலத்தை வீணாக கழித்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு தோணும். ஆனால் அவர் சொல்கிற அர்த்தமே வேறு. அதாவது இறைவன் அவருக்கு சிவனடியார்களோடு காட்சி கொடுத்த பொழுது அவர்களை கண்டு அவர் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றார். ஆனால் இறைவனின் திருவடிகளை அடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கமின்றி, அந்த இறுதியில் அடையக்கூடிய அந்த எண்ணம் இன்றி அவர்களோடு மகிழ்ந்து கழித்திருந்திருக்கிறார். அதனால் கலந்து நின் அடியாரோடு அந்த மகிழ்ச்சியிலேயே இருந்துட்டார். அதாவது போக வேண்டிய முடிவு எல்லை எது அப்படின்னு அறியாமல் போகிற பாதையிலேயே உள்ள மகிழ்ச்சியிலே தங்கிவிட்டதாக எண்ணுகிறார். கலந்து நின் அடியாரோடு அவர்களோடு கலந்து பேசி உரையாடி அதுவே பெருமகிழ்ச்சி அப்படின்னு இருந்து அன்று வாழா கழித்திருந்தேன், வீணாக நான் மகிழ்ச்சி அடைந்திருந்தேன். புலர்ந்து போன காலங்கள். புலர்ந்து போன அப்படிங்கிறதுக்கு இங்கே பொருள் என்னென்னா, வீணாக கழிந்து போன காலங்கள். காலங்கள் இவ்வாறே கழிந்து போய்விட்டன. புகுந்து நின்றது இடர் பின்னாள். அவங்களோட இருக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது, அப்பொழுது தெரியலை. ஆனால் அவங்க எல்லாரும் இறைவனோடு கலந்த பிறகு, தனித்து விடப்பட்ட பிறகு தான் அவருக்கு தான் எதை இழந்திருக்கிறோம் அப்படின்னு புரியுது. புகுந்து நின்றது இடர் பின்னால். அதாவது இந்த உடலை தாங்க முடியாமல் இறைவனோடு கலக்க முடியாது தனித்து விடப்பட்ட அந்த வருத்தத்தில் அவர் பாடுறார். உலர்ந்து போனேன் உடையானே. உலர்ந்து அப்படின்னா வாடி போனேன். இறைவனே, உடையானே, அனைத்தும் உடையவனே. உலவா இன்பச்சுடர் காண்பான். உலவான அழியாத இன்பச்சுடர் அப்படிங்கிறது ஆனந்த ஜோதி மாதிரி. இன்பச்சுடர் காண்பான், ஜோதி வடிவான இறைவனை காண்பதற்காக அலந்து போனேன் அப்படிங்கிறது தளர்ச்சி அடைந்து சோர்ந்து போனேன். அருள் செய்வாய் அருள் செய்யாய், எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். ஆர்வங்கூற அடியேற்கே. எனக்கு உன் மீது, இங்கே ஆர்வம் என்பதற்கு அன்பு, பக்தி அப்படிங்கிற பொருளில் வருகிறது. உன் மீது அன்பு கொண்டு ஆர்வங்கூற அடியேற்கே, எனக்கு உன் மீது அன்பு மிகுதியாக ஆகும்படி நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அடுத்து 2வது பாடலுக்கு போகலாம். அடியேற்கேன்னு முடிஞ்சது. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அடியார் அப்படின்னு. அடியார் சிலருள் அருள் பெற்றார் ஆர்வங்கூற யான் அவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன். கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாயே. பொருளை பார்க்கலாம். அடியார் சிலருள், அடியவர்களில் எல்லோரிலையும் சில பேர் அருள் பெற்றார், உன்னுடைய அருள் பெற்றவர்கள் ஆர்வங்கூற உன் மீது மிகுந்த பக்தி கொண்டார்கள், அதனால் அவர்கள் அருள் பெற்றார்கள். யான், ஆனால் நான் அவமே வீணாக முடையார் பிணத்தின் முடிவின்றி. முடையார் பிணம் என்பது தன்னுடைய உடலையே குறிக்கிறார். அதாவது முடைநாற்றம் அடிக்கக்கூடிய இந்த உடலை பிணத்தின் முடிவின்றி, முடிவே இல்லாமல் முனிவால் அதாவது அந்த உடலின் மீது ஏற்பட்ட வெறுப்பால் அடியேன் மூக்கின்றேன், நான் மூப்படைகின்றேன் அப்படின்னு சொல்கிறார்.
கடியேனுடைய கடுவினையை களைந்து, என் கடியேன் அப்படிங்கிறது இவர் கொடிய வினையை உடையவர், அதனால் கடியேன் அப்படின்னு தன்னை குறிப்பிட்டு கொள்கிறார். என்னுடைய கடுவினையை, அதாவது கொடுமையான வினையை களைந்து, அதை களையக்கூடிய, அதை நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் இறைவன். அதனால் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார். கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க, உன்னுடைய அருள் கடலானது பொங்கும்படியாக செய்து, உடையானாகிய இறைவனே, அடியேன் உள்ளத்தே, என்னுடைய உள்ளத்திலே ஓவாதுருக அருளாயே, உன்னை பற்றிய சிந்தனையை எப்பொழுதும் இடைவிடாது இருக்கும்படியாக அருள் செய்ய வேண்டும். ஓவாது உருக அருளாயே அப்படின்னு சொல்கிறாரு. அருளாயே அப்படின்னு முடிந்திருக்கு. அடுத்த பாட்டு அருள்னு ஆரம்பிக்குது. 3வது பாட்டை பார்க்கலாம். அருளார் அமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கு அழுந்த, இருளார் ஆக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாய் எம்மானே, மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால் என்று இங்கெனை கண்டார் வெருளா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே. பொருளை பார்க்கலாம். அருளார் அமுத பெருங்கடல்வாய், அதாவது இறைவனுடைய அருள், கருணை கடல் போன்றவன் இறைவன் அப்படின்ட்டு, அமுதம் போன்ற கருணையை உடைய பெரிய கடலை போன்ற அந்த வாய், கடல் வாய், அந்த கடலிலே அடியாரெல்லாம் புக்கழுந்த, சிவன் அடியவர்கள் எல்லாம் மூழ்கி போக நான் மட்டும் என்ன ஆனேனா, இருளார் ஆக்கை இது பொறுத்தே, அறியாமை நிறைந்த இந்த உடல், இருளார் ஆக்கை அப்படிங்கிறது அறியாமை மிக்க இருளான இந்த உடலானது பொறுத்தே, இதை பொறுத்து கொண்டு எய்த்தேன். இங்கே எய்த்தேன் என்றால் இளைத்தேன், மெலிந்து போனேன், இந்த உடலை பொறுத்து கொண்டு இளைத்து போனேன், கண்டாய் எம்மானே, பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி இறைவனிடம் வேண்டுகிறார். மருளார் மனத்தோர் உன்மத்தன் வருமால், இவரை பார்த்தா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மருள் நிறைந்த, அதாவது மயக்கம் நிறைந்த மனத்தை உடைய உன்மத்தன், பைத்தியம், பித்தன் வருகின்றான் என்று, வருமால் என்று இங்கெனை கண்டார் அப்படின்னு, இங்கு என்னை பார்த்தவர்கள் எல்லாம் வெருளாவண்ணம் அச்சப்படாதபடி, அதாவது ஒரு பித்தன் உன்மத்தன் வருகின்றான் என்று என்னை கண்டவர்கள் அச்சப்படாதபடி, மெய்யன்பை உடையாய், உண்மையான அன்பை உடைய இறைவனே, பெற நான் வேண்டுமே, அந்த மெய் அன்பை நான் பெற வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அறியாமை இருள் பொருந்திய இந்த உடலை தாங்க முடியாமல் நான் இழைத்திருக்கின்றேன், எனக்கு உனது மெய் அன்பை தர வேண்டும், இவன் பித்தன் என்று எல்லோரும் என்னை கண்டு அச்சப்படாதபடி உன் அன்பை தர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாடல் வேண்டுமே அப்படின்னு முடியுது. அடுத்து வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது 4வது பாடல். வேண்டும் வேண்டும் மெய்யடியாருள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், அடியேன் இடர் களைந்த அமுதே, அருமாமணி முத்தே, தூண்டா விளக்கின் சுடர் அணையாய், தொண்டனேற்கும் உண்டாங்கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. பொருளை பார்க்கலாம். வேண்டும் வேண்டும் 2 முறை வருது. முதல் வேண்டும் இறுதி வார்த்தைக்கு அடுத்தபடியாக அதை பார்க்கலாம். 2ஆம் வேண்டும்ல இருந்து ஆரம்பிப்பான். வேண்டும் மெய்யடியாருள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய். வேண்டும் மெய்யடியார்கள் அப்படின்னா உண்மையான உன்னுடைய அடியவர்கள். வேண்டும்னா அவர்கள் உன்னிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள், அன்பால் உன்னை வேண்டிக் கொள்கிறார்கள். அப்படி வேண்டிக் கொள்கின்ற மெய்யடியார்களுக்குள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், என்னை விரும்பி நீயே உன்னுடைய அருளால் என்னை ஆண்டு கொண்டாய். அடியேன் இடர் களைந்த அமுதே, என்னுடைய துன்பத்தை களைந்த அமுதம் போன்றவனே. அருமாமணி முத்தே, அரிய கிடைத்தற்கு அரிய மாமணி போன்றவனே, முத்து போன்றவனே. தூண்டா விளக்கின் சுடர் அணையாய். இங்கே தூண்டா விளக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நந்தா விளக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த விளக்குகளுக்கு தூண்ட வேண்டும், அதை அப்படி தூண்டினால்தான் அவை தொடர்ந்து இடைவிடாது எரியும் அந்த விளக்குக்கு. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற விளக்கானது தூண்டப்படாத விளக்கு, தூண்டவே வேண்டிய தேவையில்லை, தொடர்ந்து எரியக்கூடியது. அது கோவிலில் கருவறையில் இருக்கக்கூடிய நந்தா விளக்கை தூண்டா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அமைந்திருக்கிற அந்த விளக்குகளை அறிவியல் பூர்வமாக ஒரு
அறிவியலில் கேபிலரி ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. கீழே எண்ணெய் நிறைந்திருக்கும், அதிலிருந்து எப்பொழுதும் இடைவிடாது எண்ணெய் போய்கொண்டு இருக்கும் அதனால் அது அணையவே அணையாது, அப்படிப்பட்ட விளக்கு. ஆனால் இறைவன் தூண்டா விளக்கு அப்படின்னு சொல்லப்படுவதன் காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே இடைவிடாது எரியக்கூடிய ஜோதி பிழம்பாக இருக்கின்றவன் இன்னொரு பொருள் அவனை தூண்ட வேண்டியது இல்லை. அப்படி சுடரை போன்றவனே, அதன் சுடரை போன்றவனே, தொண்டனிற்கும் உண்டாங்கொல், தொண்டனாகிய எனக்கும் உண்டாங்கொல், உண்டோ, என்ன உண்டு? வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே. வேண்டாதொன்றும் அப்படின்னா தேவையில்லாதது, வேண்டாதொன்றும்னா இந்த பிறவி எனக்கு வேண்டான்னு வேண்டிக்கிறாரு. இந்த பிறவியே எனக்கு வேண்டாம், அந்த வேண்டாத ஒன்றும் வேண்டாமல் மிக்க அன்பே மேவுதலே, உன் மீது ஏற்படுகின்ற அன்புதான் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், நீ என் மீது பதிலுக்கு கொடுக்கிற அன்புதான் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்த பாடல் இங்கே மேவுதலேன்னு முடிஞ்சது, அடுத்து மேவும் அப்படின்னு ஆரம்பிக்குது 5வது பாடல். மேவும் உன்றன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே, காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா, உன்றன் கருணையினால் பாவியேற்கும் உண்டாமோ, பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி யாக்கை யான் எனது என்று யாதும் இன்றி அறுதலே. யான் எனது அன்றி யாதும் இன்றி அறுதலே. பொருளை பார்க்கலாம். மேவும் உந்தன் அடியாருள், அதாவது உன்னை விரும்பி வேண்டிக் கொள்ளுகின்ற உன்னுடைய அடியவர்களுள், விரும்பி யானும் மெய்மையே, நானும் விரும்பி உன்னை, மெய்மையே என்ற உண்மை பொருளாக விளங்குகின்ற இறைவன், மெய்ப்பொருளாக விளங்குகின்ற இறைவனை நானும் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அந்த அடியாரை போல நானும் உன்னை விரும்பி அடைய வேண்டும். காவி சேரும் கயற்கண்ணாள் பங்கா, காவி அப்படின்னா நீலமலர், நீலமலர் போன்ற கண்களை உடைய, கயற்கண்ணாள் மீன் போன்ற கண்களை உடைய உமாதேவியை பங்கா இடப்பாகத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இறைவனே, உன்றன் கருணையினால், உன்னுடைய கருணையின் காரணமாக பாவியர்க்கும் உண்டாமோ, பாவியான எனக்கும் உண்டாகுமோ, பரமானந்த பழங்கடல் சேர்ந்து, என்ன வேணும் இந்த பாவியான எனக்கும் கிடைக்குமா? எது? பரமானந்த பழங்கடல், அதாவது மேலானந்த, மேலாக விளங்குகின்ற ஆனந்த கடல், அது சேர்ந்து ஆவி உயிர், யாக்கை உடல், யான் எனது அன்றி, நான் எனது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல், யாதும் இன்றி அறுதலே, இவை எதுவும் இல்லாமல், நான் எனது என்ற எண்ணமே இல்லாமல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உனக்கே தத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். அப்படி எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இங்கே அறுதலே அப்படின்னு முடியுது. 6வது பாட்டுக்கு போகலாம். அறவே பெற்றார் நின் அன்பர் அந்தமின்றி அகநெகவும், புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன் உடையானே. பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவிலா மாழா இன்பமா கடலே. பொருளை பார்க்கலாம். அறவே பெற்றார் நீ நண்பர். அறவே அப்படிங்கிறது என்னன்னா இறைவனுடைய மெய் அன்பு, அதைத்தான் இங்கே பின்னால் சொல்கிறாரு. மெய் அன்பை அறவே பெற்றார், அது முதல் வரியில் வருது. அதை முழுமையாக பெற்றார்களாம், ஒரு சிறிதுமின்றி முழுமையாக அடியவர்கள் பெற்றார்கள். யார்? நின் அன்பர், உன்னுடைய அடியவர்கள் உன்னுடைய அன்பை முழுமையாக பெற்றார்கள். அந்தமின்றி அகநெகவும், அதாவது எல்லையின்றி, அந்தமின்றினா முடிவில்லாமல், அகநெகவும் மனமானது நெகிழவும், அவர்களுக்கெல்லாம் மனமானது நெகிழ்ந்து உன்னுடைய அருளை பெற்றார்கள். ஆனால் நான் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றேன். நான் வெளியிலே இருந்து, அதாவது உன்னோடு கலக்காமல் வெளியிலே நின்று இழிவான நாயை போன்ற நான் புலம்புகின்றேன் உடையானே அப்படின்னு. உடையானே இறைவனே, பெறவே வேண்டும் மெய்யன்பு, அவர்களைப் போல நானும் மெய்யான அன்பை உன்னிடமிருந்து பெற வேண்டும். இல்லைனா மெய் அன்பு கொண்ட மனதை பெற வேண்டும். நான் உன் மீது செலுத்துகின்ற மனமானது மெய் அன்பு கொண்டதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவனுக்கு எல்லோர் மேலும் மெய்யன்பு உண்டு, ஆனால் அடியவர்களுக்கு மெய்யன்பு உண்டா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதனால் இவர் பெறவே வேண்டும் மெய்யன்பு அப்படின்னு சொல்கிறது, மெய்யன்பு கொண்ட மனத்தை நான் பெற வேண்டும் அப்படின்றது தான். பேரா அப்படின்னா பெயராது, அதிலிருந்து நீங்காது. ஒழியா அப்படின்னா
அதுவும் நீங்காத அப்படிங்கிறது தான் பொருள். பெயராது நீங்காது பிரிவில்லா பிரியாது மறவா அவனை மறவாத மனம் நினையா நினைத்தால் தானே மறக்கும். அதனால் நினைக்கவே வேண்டாம், எப்பொழுதும் அது இருக்கும் அங்கே. அதனால் மறவா நினையா, மறந்தால் தானே திரும்ப நினைக்கிறது வரும். அளவிலா அளவு எல்லையற்ற மாளா இன்பமா கடலே. மாளா அப்படின்னா இங்கே அளவரிய மிகப்பெரிய அழிவில்லாத, மாளா என்பது அழிவில்லாத இன்பமா கடலே, பேரானந்த கடல் போன்ற இறைவனே, உன்னுடைய மெய்யன்பு, உன் மீது கொண்ட மெய்யன்பு கொண்ட மனம் எனக்கு வேண்டும் அப்படின்னு இங்கே வேண்டிக் கொள்கிறார். அடுத்த பாடலை பார்க்கலாம். இங்கே கடலேன்னு முடியுது. 7வது பாட்டின் முதல்ல கடலேன்னு ஆரம்பிக்குது. கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏசெற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாது ஒழிந்தேன் கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க ஜோதி இனித்தான் துணியாயே. பொருளை பார்க்கலாம். கடலே அணைய ஆனந்தம் கண்டார் அப்படின்னா பேரானந்த கடலை கண்ட அடியவர்கள், அதாவது கடல் போன்ற மிகவும் அளவற்ற ஆனந்தத்தை கண்ட அடியவர்கள். அவங்கெல்லாம் இறைவனுடைய திருவடிகளில் கலந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் கவர்ந்துண்ண இந்த கடல் போன்ற இறைவனுடைய பேரருளாகிய அமுதத்தை எல்லோரும் அள்ளி அள்ளி பருகுகிறார்களாம். ஆனால் அதனால் கவர்ந்து உண்ண நான் எப்படி இருக்கிறேன்? நான் இடரே பெருக்கி துன்பத்தை பெருக்கி கொண்டிருக்கிறேன். ஏசற்று இங்கு, அதாவது வருந்தி, ஏசற்று என்றால் வருந்தி, இங்கு இருத்தல் அழகோ, இந்த உலகத்தில் இந்த உடலில் நான் இருப்பது அழகோ அப்படின்னு கேட்குறாரு. அடிநாயேன் அப்படின்னா கீழான பிறவியை உடைய நாய் போன்ற நான், உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாது, உடையாய் இறைவனே நீயே எனக்கு அருள் புரிய வேண்டுமென்று உணர்த்தாது ஒளிந்தே கழிந்தொழிந்தேன். உணர்த்தாது என்றால் இறைவனிடம் இங்கே வேண்டிக் கொள்ளாது. இவர் உணர்த்தி இருக்க வேண்டும் இறைவனிடம், நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று உணர்த்தி இருக்க வேண்டும். அதை செய்யாமல் இருந்து விட்டேன் என்றார். அதை செய்யாது கழிந்தொழிந்தேன், என்னுடைய நாட்களை கழித்து ஒளிந்தேன் அப்படிங்கிறாரு. சுடரார் அருளால் இருள் நீங்க, சுடர் போன்ற, அதாவது சூரியனை போன்ற அருளை கொண்டு இருள் நீங்க, என்னுடைய மனமாகிய அறியாமை நீங்க, என் மனதிலே உள்ள இருள் நீங்க, அறியாமை நீங்க, ஜோதி வடிவானவனே இனித்தான் துணியாயே, இனியாவது நீ திருவுள்ளம் கொள்வாயே. துணியாயே அப்படின்னா இங்கே திருவுள்ளம் கொள்வாய் அப்படின்னு கேட்கிறாரு. இங்கே துணியாயே என்று முடிந்திருக்குது. 8வது பாடல் துணியா அப்படின்னு ஆரம்பிக்குது. துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டரிடை புகுந்து திணியார் மூங்கிற் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன். அணியார் அடியார்க்கு உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தணியாது ஒல்லை வந்தருளி தளிப்பொற்பாதன் தாராயே. பொருளை பார்க்கலாம். துணியா உருகா அருள் பெருக, இங்கே துணியா என்பது அதாவது துணிந்து அப்படிங்கிற பொருளில், உருகி அருள் பெருக உன்னுடைய அருள் பெருகும்படியாக செய்து தோன்றும் தொண்டரிடை புகுந்து, அப்படி செய்யக்கூடிய தொண்டர்களிடையே நான் புகுந்து, ஆனால் அதாவது இவரிடம் அன்பு கொண்ட அடியவர்கள், அவர்களிடம் இறைவன் அருள் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு இடையே தான் நான் இருந்தேன். ஆனால் திணியார் மூங்கிற் சிந்தையேன், அவர்களிடையே இருந்திருந்தும் கூட திணியார் மூங்கிலைப் போல இருந்தேனா. திணியார் மூங்கில்னா என்ன அப்படின்னா உள்துளை இல்லாத கடினமான மூங்கில் அப்படின்னு பொருள். இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, உள்துளை இருந்தால் அந்த மூங்கிலே இசை பிறக்கும், ஆனால் கடினமான மூங்கிலில் எதுவுமே உள்ளே போகாது. அதே போல் இவருடைய மனமானது இறைவனுடைய அருள் புக முடியாதபடி உள்துளை மூடப்பட்ட மூங்கிலைப் போல கடுமையாக இருக்கின்றதான். அதனால் இங்கே திணியார் மூங்கில் அப்படின்னு சொல்கிறாரு. இசை பிறக்காது, இந்த மனதிலே இறைவனானது இசைந்து இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. திணியார் மூங்கிற் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன், அதனால் நான் தேய்ந்து போகின்றேன். அணியார் அடியார் உனக்குள்ள,
அந்த அடியார்கள் மீது உனக்கு உள்ள அருள் அன்பும் தாராய். அணியார் அடியார்னா சிவனடியார்களின் குழாம், அவர்களுடைய கூட்டத்திற்கு உனக்கு உள்ள அன்பும் தாராய், அன்பை எனக்கு நீ தர வேண்டும். அருள் அழிய, அருள் அழிய அப்படின்னா அழியனா அழிவது கிடையாது, இங்கே அழி, அதாவது அருள்ங்கிற அதே அந்த தான் வருது. அருள் அழிய அப்படின்றது அருள் மிகுதியாகும்படியாக தனியாது ஒல்லை வந்து அருளி, விரைவாக வந்து அருள்வாய். தளிர் பொற்பாதம் தாராயே, ஒல்லை என்பது விரைவாக வந்து உன்னுடைய தளிர் போன்ற பொன்னாலாகிய பாதத்தை நீ எனக்கு தர வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாரு. தாராயே அப்படின்னு முடியுது. அடுத்து 9வது பாட்டு தாரா அப்படின்னு ஆரம்பிக்குது. தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆரா நின்றார். அடியேனும் அயலார் போல அயர்வேனோ, சீரார் அருளார் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா, பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. பொருளை பார்க்கலாம். தாரா அருள் ஒன்று இன்றியே தந்தாய் அப்படிங்கிறது, அதாவது தராத அருள் எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாவற்றையும் கொடுத்தாய் அப்படிங்கிறது. ஒரு அருள் கூட மிச்சமின்றி முழுமையாக தந்தாய் என்று உன் தமரெல்லாம் உன்னுடைய அடியவர்கள் எல்லோரும் ஆரா நின்றார் என்றால் களிப்பாக நின்றார்கள். அதாவது தாரா அருள் ஒன்றின்றியே, ஒரு அருளும் மிச்சம் இல்லாமல் எல்லா அருளையும் கொடுத்து விட்டாரா. தந்தாய் என்று உன் தமரெல்லாம் ஆரா நின்றார். அடியேனும் நானும் அயலார் போல அயர்வேனோ, அயலவர்கள் போல வேற்றவர்கள் போல நான் அயர்ச்சி கொள்வேனோ அப்படிங்கிறாரு. சீரார் அருளார் சிந்தனையை திருத்தி, அப்போ நீ என்ன செய்யணுன்றார் இறைவனுக்கு. உன்னுடைய சிறப்பான அருளால் என்னுடைய சிந்தையை திருத்தி ஆண்ட சிவலோகா, என்னை ஆண்டு கொண்டாய், என்னுடைய சிந்தனையை திருத்தி ஆண்டு கொண்டாய். பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே, அதனால் கிடைத்தது எனக்கு பேரானந்தம். அந்த பேரானந்தத்தில் இருந்து நான் பேராமை பெயர்ந்து போகாமல் அதிலேயே திளைத்திருக்கும்படி அருள வேண்டும் பெருமானே அப்படின்னு வேண்டிக் கொள்கிறாரு. அடுத்து 10வது பாட்டுக்கு போகலாம். இங்கே பெருமானேன்னு முடிந்தது. பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. மானோர்னு ஆரம்பிக்குது. மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே, மனநெகா நானோர் தோழா சுரை ஒத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே. ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே. பொருளை பார்க்கலாம். மானோர் பங்கா, மான் போன்ற கண்களை உடைய உமாதேவியை இடபாகத்தில் கொண்ட சிவபெருமானே, வந்திப்பார் மதுர கனியே, உன்னை வணங்கி வந்திப்பார் அப்படின்னா வந்தனை செய்கின்றவர்களுடைய மதுர கனியே, இனிமையாக கனி போன்றவனே, உன்னை வணங்குகின்றவர்களுக்கு இனிய கனி போன்றவனே. மனநெகா நானோர், ஆனால் நான் எப்படி மனம் நெகிழாத, மனம் நெகா நான் ஓர் தோழாச்சுரை ஒத்தால், தோழாச்சுரை போல இருக்கின்றேன். அதாவது சுரைக்காய், சுரை என்பது இங்கே சுரைக்காயை குறிக்குது. தோழா சுரை அப்படின்னா ஏற்கனவே பல பாடல்களில் நாம் பார்த்துருக்கோம். தோழா முத்தே அப்படின்னா அதில் துளையிடப்படாத முத்து அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சுரைக்காயும் அதே தான், துளையிடப்படாத சுரைக்காய், அதை ஒத்து இருந்தேன் நான் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சுரைக்காயை முழுக்க மூடி இருந்ததுன்னா அதில் எதுவும் உள்ளே புக முடியாது. ஆனால் அதில் துளையிட்டு அதை உள்ளிருக்கிறத வெற்றிடமாக ஆக்கினால் அது சுரை குடுவையாக பயன்படும். இறைவனுடைய பேரானந்த கடலை முகக்கும் ஒரு கருவியாக அது பயன்படும், இசைக்கருவி செய்ய பயன்படும். இங்கே அவர் மூடிய சுரைக்காயை போல நான் இருந்தேன், அதாவது இறைவனுடைய அருளை உள்ளே புக முடியாது மூடிப்போன சுரைக்காயை போல நான் இருந்தேன் அப்படிங்கிறாரு. நம்பி இத்தால் வாழ்ந்தாயே அப்படின்னா, இப்போ இறைவனோடு ஊழல் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அதை போல். ஆமாம், நீ எனக்கு அருள் புரியவில்லை, நீ வாழ்ந்தாய் போ, வாழ்ந்து விட்டு போ அப்படின்னு சொல்ல மாட்டோமா, அதுபோல் நம்பி என்று இறைவனை அழைத்து இதனால் நீ வாழ்ந்து விட்டாயோ அப்படின்றாரு. ஊனே புகுந்த, என்னுடைய உள்ளத்திலே புகுந்த உன்னை உணர்ந்து உருகி பெருகும் உள்ளத்தை,
அதாவது உடலிலே புகுந்து உள்ளத்திலே புகுந்து உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலந்தான். இறைவனாகிய கோனே அப்படின்னா அரசனாகிய நீ அருளிடும் காலம்தான், அருள் புரியும் காலம் கொடியேற்கு என்றோ கூடுவதே, கொடியவனாகிய எனக்கு எப்பொழுது கூடும் என்றோ கூடுவதே அப்படிங்கிறாரு. கூடுவதேன்னு முடியுது. அடுத்து 11வது பாடல். கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாரா, வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ, ஊடி ஊடி உடையாயொடு கலந்து உள் உருகி பெருகு நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே. பாட்டுக்கு பொருளை பார்க்கலாம். கூடி கூடி உன்னுடைய அடியவர்கள் எல்லோரும் கூடி கூடி உன்னை பற்றி பேசி உன்னுடைய நாமத்தை சொல்லி மகிழ்ந்து இருக்கின்றார்கள். கூடி கூடி உன் அடியார் குனிப்பார் அப்படின்னா உன்னுடைய நினைவிலே கூத்தாடுவார்களாம். அவர்கள் சிரிப்பார், அந்த நினைவிலே இறைவனை நினைத்து சிரிப்பார்கள். களிப்பாரா, கழிப்பிலே மூழ்கி இருப்பார்களாம். வாடி வாடி வழியற்றேன், நானோ எவ்வாறு இருந்தேன், வாடி போனேன், வாடி வாடி வழியற்றேன், உன்னை அடையும் வழி எது என்று தெரியாமல் இருந்தேன். வற்றல் மரம் போல் நிற்பேனோ, வற்றல் மரம் என்றால் இங்கே பட்டமரம், நான் பட்ட மரத்தை போல் நிற்பேனோ, உன்னுடைய அருளாகிய நீரை ஊற்றினால்தான் இந்த பட்டமரம் செழிக்கும் என்பது கருத்து. நான் பட்டமரம் போல் நிற்பேனோ என்கிறார். ஊடி ஊடி உடையாயோடு கலந்து, அதாவது இறைவனோடு ஊடல் கொண்டு, ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள் உருகி உன்னோடு, அதாவது யாருக்கு ஊடல் ஏற்படும் அப்படின்னா உடைய இடத்துல தான் ஊடலும் ஏற்படும். இறைவனிடம் ஊடுதற்கு பக்தனுக்கு உரிமை உள்ளதாம். அதனால் ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உன்னோடு கலந்து உள் உருகி மனதிலே உருகி பெருகி அன்பானது பெருக நெக்கு ஆடி ஆடி மனம் நெகிழ்ந்து ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக, அதாவது பேரானந்தமயமாக இறைவன் இருக்கின்றான். அவனோடு கலக்கும் பொழுது அதுவே ஆனந்தமாக அருள் கலந்தே, ஆனந்தமும் அருளும் கலந்த இறைவனோடு கலக்க வேண்டும் அப்படிங்கிற அவருடைய எண்ணத்தை இதில் வெளிப்படுத்துகிறாரு. கலந்தே என்ற வார்த்தை முதல் பாடலில் கலந்து நின் அடியாரோடுன்னு ஆரம்பித்தது. ஒரு அந்தாதி மாலையாக இது அமைந்திருக்கிறது. இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுகின்ற பிரார்த்தனை பாடல் போல இந்த பிரார்த்தனை பத்து அமைந்திருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.